பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். ஏன் ஒரு திரள் கூட்ட ஜனங்களுக்கு தலைமைத்துவத்தை கொடுத்த ஆசீர்வதித்த மோசேயினால் திரள் கூட்டத்தை நடத்த முடியல. காரணம் he himself became a failure in one place. அது நம்ம அப்புறம் இப்ப சொல்றாரு, ஏய் இவர்கள் நிமித்தம் தான் உன்னை நான் இதனுடைய ஃபால்ட் பேஸ்மெண்ட், ஃபேக் பேஸ்மெண்ட், தவறான அஸ்திவாரம். இங்கே கர்த்தர் கோபம் கொண்டதை மோசே தெரிவிக்கிறார். ஏன் இந்த கோபம், எப்படி இந்த கோபம், எதற்காக இந்த கோபம், யாரால் இந்த கோபம் உண்டாக்கப்பட்டது? அருமையான தேவ ஜனமே, உபாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், உபாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் பக்கம் 227வது பக்கம், பழைய ஏற்பாட்டில் வசனம் 23 28வது வசனம் வரையில் அகரம் வாசிக்க கேட்போம். அக்காலத்திலே நான் கர்த்தரை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனோனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தருளும் என்று வேண்டிக் கொண்டேன். கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என் மேல் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி, போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ பிஸ்காலில் கொடுமுடியில் ஏறி உன் கண்களை மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் ஏறெடுத்து உன் கண்களினாலே அதை பார். இந்த யோர்தானை நீ கடந்து போவது இல்லை. நீ யோசுவாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை திடப்படுத்தி பலப்படுத்து. அவன் இந்த ஜனங்களுக்கு முன்பாக கடந்து போய் அவனே நீ காணும் தேசத்தை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பான் என்றார். இங்கே அருமையான தேவ ஜனமே, இங்கே கர்த்தரை நோக்கி சொல்லப்படுகிற வார்த்தையை நாம் இந்த வேத வசனத்தில் நாம் பார்க்கிறோம். 24வது வசனம் சொல்லுகிற, கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையும் கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? இங்கே the Almighty God-ஐ குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். பார்த்தது மாத்திரமல்ல, இப்போ அடுத்த 25வது வசனம் சொல்லுது, நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனோனையும்
பார்க்கும்படிக்கு உத்தரவு கொடுத்தரணும் என்று வேண்டி கேட்டேன். கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என் மேல் கோபம் கொண்டு. மோசே சொல்றா, இப்படிப்பட்ட வல்லமை அவர் காமிச்சார் ஆண்டவர் கர்த்தர். கானான் தேசத்துடைய மகிமை எனக்கு காமிச்சார். The powerful God என்பதை நான் உணர்ந்துட்டேன். ஆனா அந்த பவர்ஃபுல் காட் எனக்கு என்னத்தை காண்பித்தாரோ நான் அதை போய் சோதரித்துக் கொள்ள முடியாது. அருமையான தேவச்சனமே, why this negative problem? ஏன் இப்படிப்பட்ட தடையின் பிரச்சனைகள்? கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என் மேல் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம். இன்னைக்கு நீங்களும் நானும் பல காரியங்கள்ல ஆண்டவரை குறித்து அறிந்தவர்கள், பல காரியங்களை குறித்து ஆண்டவரை நாம் தரிசனங்களிலும் ஆராதனைகளிலும் வார்த்தைகளிலும் அனாயிண்டிங்கிலும் நாம் அவரை அறிந்தவர்கள். ஆனாலும் உங்களுடைய நோக்கங்கள் வாய்க்கப்படவில்லை, ஆனாலும் உங்கள் கடன் பாரங்கள் தீரவில்லை, ஆனாலும் உங்கள் பிரச்சனைகள் தீரவில்லை. சபைக்கு வந்துட்டு தான் இருக்கிறோம், சபையினுடைய ஆராதனைகள் அனுசரணையோடு கூட நாம் வந்து கொண்டுதான் இருக்கிறோம். இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், என்னது அதுக்குதான் சொல்றாரு. ஏன் சொல்றாருங்கிறது தான் இன்னைக்கு சப்ஜெக்ட். அவன் எல்லாத்தையும் கடந்தான் போறான், எல்லாம் தான் எங்கெங்கெல்லாம் தடைகள் இருக்கு எல்லாம் முடிச்சு நேபோமலை வரைக்கும் வராரு மோசே. அங்கே சாகிறாரு. ஏன் சாகிறாரு? தேவனுக்கு முன்பாக கோபத்தினால் நிறைந்திருக்கிற தன்மைகள் நமக்குள் இருப்பதினால். இங்கே மோசே சொல்றாரு, கர்த்தரோ இந்த ஜனங்களை காமிச்சு சொல்றாரு, உங்கள் நிமித்தம் என் மேல் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேசாது. எந்த காரியத்தை குறித்து? இங்க சொல்றாரு 23ல, அக்காலத்திலே நான் கர்த்தரை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியனுக்கு உமது மகத்துவத்தையும் வல்லமையும் கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கு உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனோனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தரும் என்று வேண்டிக் கொண்டேன். காட்ஸுடைய சகல பவர், அத்தாரிட்டி எல்லாத்தையும் பார்க்கிறான். வேற யாரும் பார்க்கல. பார்த்தது மோசே. யோசுவாவை கூட்டிட்டு போறான் சீனாய் மலையில. யோசுவா பார்க்கல, மோசே பார்த்தான். செங்கடலை பிரிப்பதற்கு மோசேவை பயன்படுத்தினார் ஆண்டவர். மாராவின் நீரை தண்ணீராய் மாற்றுவதற்கு மோசேயை பயன்படுத்தினார் ஆண்டவர். கண்மலையை பிளக்கும்படியாய் ஒரு அடி அடிக்கிற பொழுது கண்மலை பிளந்து தண்ணீர்களை கொடுத்தது. மக்களுக்கு தேவையான எல்லாவித தேனிட்ட பணியாரத்தை போல என்னத்தை கொடுத்தாரு? தினை மண்ணாம கொடுத்தாரு. இறைச்சி கேட்கிறாங்க, 2 முழம் ஹைட் கால்ல நுழைஞ்சா இது வரைக்கும் இருக்குது காலை, எல்லாத்தையும் கொடுத்தாரு. மகத்துவத்தை யாரு பார்த்தா? முத மோசே பார்த்தா. அந்த மோசேக்கு தான் இப்ப ஆண்டவர் சொல்றாரு, டேய் போதும் பேசாத, நிறுத்து. நீ என்ன பத்தி தெரிஞ்சிருக்கிற ரைட் தான், ஆனாலும் நான் உன்னை போக விட மாட்டேன். ஏன் தெரியுமா? இந்த ஜனங்கள் தான். ஏன் இதை சொல்ல வர? எதையோ சொல்லி கொடுத்தார் தேவன் செய்ய சொல்லி, நீயும் நானும் அதை சரியா செய்யல. நீயும் நானும் செய்யாதனால மற்றவன் செய்யறத சரி பண்ண முடியல. விளங்குதுங்களா? ஏன் கிறிஸ்தவ வாழ்க்கை ஃபெயிலியர் என்பதை நான் கற்றுக் கொடுத்தேன். உனக்கு தெரியுதா? நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம் என்று 26ல சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கின மாணவன் தான். ஃபர்ஸ்ட் ரேங்க் தான், வெரி குட் வாங்கினவன் தான், மெடல் வாங்கினவன் தான். ஆனால்
அவன் செய்ய வேண்டியதை உத்தமமாய் அல்ல செம்மையாய் செய்திருக்கப்பட வேண்டும். எங்களுக்கு புரியுதா? நம்ம படிச்சோம் முதல்ல நீதியாகமம் நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரத்துல நம்ம 2 வசனம் 5 வசனம் 6 வசனம் வாசித்தோம். உத்தமன் தான் மோசே. உத்தமன் இல்லையா? செம்மையானவனாய் மாறினானா? ஏன்? ஒரு திரள் கூட்ட ஜனங்களுக்கு தலைமைத்துவத்தை கொடுத்த ஆசீர்வதித்த மோசேயினால் திரள் கூட்டத்தை நடத்த முடியல. காரணம் he himself became a failure in one place. அது நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்ப சொல்றாரு, ஏய் இவர்கள் நிமித்தம் தான் உன்னை நான் இதனுடைய ஃபால்ட் பேஸ்மெண்ட், ஃபேக் பேஸ்மெண்ட், தவறான அஸ்திபாரம் உங்ககிட்ட இருக்கு. அதனால நீ இவங்களை சரியா கொண்டு போன. ஆனா உனக்கு என் மகத்துவம் தெரியும். இன்னைக்கு அநேகர் நீங்களும் நானும் கிறிஸ்தவன் தெரியாத ஆள் இல்லை. அட்டர் ஃபெயிலியர் பிரச்சனையில போயிட்டு எதிர்பார்ப்புல போய் கொண்டு. அருமையான தேவச்சனமே, ஏன் இந்த போராட்டம்? இங்கே இயேசு கிறிஸ்து அவருடைய பிரதான கற்பனையிலே புதிய ஏற்பாட்டில் அவர் கற்றுக் கொடுக்கிறார். வாசிக்க கேட்போம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 36 இருந்து 40 வரைக்கும் தோராவில் இருந்து எடுக்கப்பட்ட கட்டளைய இயேசு பிரதான கற்பனையாக நமக்கு கொடுக்கிறார். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 36 இருந்து 40 வரைக்கும் வாசிக்க கேட்போம். போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டார். இங்கே நியாயப்பிரமாணம் சொல்லப்பட்டு இருக்கிற இயேசு சுவாமி, போதகரே, அதுல பல கட்டளைகள் இருக்கு, 613 பிரமாணங்கள் இருக்கு. இவைகள் எது முக்கியம்? எதை நாம் கடைபிடிச்சா முதல்ல என்ன நாம் பெர்ஃபெக்ட்டா வச்சுக்க முடியும்? என்ன நாம் பெர்ஃபெக்ட்டா வச்சுட்டா நான் மத்தவங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா மாற்ற முடியும் மத்தவங்களை. சோ உத்தம ஸ்தானத்திலிருந்து செம்மையான ஸ்தானத்துக்கு போகிற பொழுது தப்புவிக்கப்படுகிற வழி எனக்கு மாத்திரமல்ல மற்றவனுக்கு நான் கற்றுக் கொடுக்க முடியுமே. இப்ப அவரை கேட்கிறாங்க, போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டால் இயேசு அவனை நோக்கி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. தேவச்சனமே, நீங்க சொல்ல, ஐயோ நான் இயேசுவை தவிர வேற சாமி கும்பிடுறது இல்லைங்க, இயேசுதாங்க எனக்கு எல்லாம். அப்ப கற்பனையை நீ கை கொள்றிய, உனக்கு நல்லது நடக்கணுமே, ஏன் நடக்கல? நல்ல வசனம் சொல்லி ஜெபிக்கலாம், பாடி ஜெபிக்கலாம், அநேக அந்நிய பாஷையில ஜெபிக்கலாம், முகங்குப்புற ஜெபிக்கலாம், முழங்கால் போட்டு ஜெபிக்கலாம், கையை உயர்த்தி ஜெபிக்கலாம். ஆவியில் இருக்கிறியா நீ? ஆவியோடு உண்மையோடு ஜெபிக்கிறியா? முழங்கால் போட்டது ஓகேதான், நல்லதுதான், நின்றுட்டு ஜெபிக்கிறது நல்லதுதான், ஒரு ஜெப வார்த்தைகள் நல்லா இருக்கு, வசனம் நல்லா இருக்கு. Are you filled with the real Holy Spirit? அவைகள் பரிசுத்தாவிலே நிறைந்து காணப்படுகிற உன்னுடைய ஜெபமா? அது அன்பு கூறுகிற ஜெபம், பரிசுத்தாவிலே நிறைந்திருக்கிற ஜெபம். ஏனென்றால் ஜெபத்துல நீ எதை கேட்டுக்கிட்டு எதற்காக ஜெபித்துட்டு இருக்கிறியோ, ஜெபம் முடிச்சு வெளியே வருகிற பொழுது அப்பதான் உனக்கு டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. இங்கேக்கும் அங்கேக்கும் வேறையாக இருக்குமானால் நீ அப்ப எதை ஜெபிச்ச? இப்ப வெளியே எதுவா இருக்க? இல்ல வெளியே பரிசுத்தாவி அசுத்தாவியா? இங்க ஆலயத்துல ஜெபிக்கிற பொழுது உனக்குள்ள இருக்கிற அந்த பிரசன்ஸை பார்த்தா புதுசா வந்திருக்கிற விசுவாசி பாக்குது, அந்நிய பாஷை தெரியும், வந்தபடி வா போறபடி போ, அந்நிய பாஷை வந்தபடி வா போறபடி போ 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 போ, அந்நிய பாஷை வார்த்தை. புது விசுவாசி பாக்குது, ஏதோ லாங்குவேஜ் பேசுறாங்க,
இது பேர் தான் அந்நிய பாஷை. ஆண்டவர் சொல்றாரு, இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அநேகருக்கு ஆத்மா ரீதியில சரியா இருக்குது, அநேகருக்கு சூழ்நிலை சந்தர்ப்பத்தினால இருதயத்துல சரியா இருக்கு, ஆனா மனதில் வரும்போது கொஞ்சம் மாறி. ஆண்டவருக்கு இருக்கிற அன்பிலே சூழ்நிலை சந்தர்ப்பம் மாறுதுன்னா இவன் செம்மையானவனா என்னைக்கு மாறுறது? உத்தமனா இருக்கிறான், இயேசுதான் உத்தமன். செம்மையானவன் மாறவே முடியும், மனசால கூட மாற முடியல. அதான் லாஸ்டா சொல்லிட்டாரு அவரு, உன் ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் நீ அன்பு கூறுவாயா. அப்படி என்றால் தேவன் கற்றுக் கொடுத்த கற்பனைகள், எழுதப்பட்ட இந்த வேதத்தின் வார்த்தைகளை நீங்கள் சரியாய் பயன்படுத்துகிற ஒரு அனுபவம். வாசிப்போம் தொடர்ந்து. இது முதலாம் பிரதான கற்பனை. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணமும் முழுமையும் தீர்க்க தரிசனங்கள் அடங்கியிருக்கிறது என்றார். இயேசு எங்கேயோ இருக்கிற பழைய ஏற்பாட்டின் ஒரு கோட்பாட நியாயப்பிரமாணத்திலிருந்து மொத்தமா படிச்சு எடுத்துட்டு அந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து ரெண்டை எடுத்து கொடுக்குறாரு. இந்த ரெண்டாவது கற்பனையை சொல்லுது, இது முதலுக்கு ஒப்பானதுன்னு சொல்லிட்டாரு. அப்ப எத்தனை கற்பனை இருக்கு இதுல? முதல் கற்பனை ஓகே, அதுக்கு ஒப்பான சேம் தான். இதையும் நமக்கு புரியாததுனால அதற்கு ஒப்பான இரண்டாவது கற்பனை சொல்லி, தம்பி நீ உனக்கு அன்பு கூறுவல்ல, அத போல மத்தவனுக்கு அன்பு கூறுன்னு சொல்றாரு. ஆனா இது ஃபர்ஸ்ட் கற்பனையில முடிஞ்சு போச்சு. உன் தேவனை நீ முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் மனதோடும் நீ அவரது அன்பு செய்வாயானால் இந்த இரண்டாவது கற்பனை இது உள்ளவே இருக்கின்றார். இப்போ நம்ம ஜனங்கள்கிட்ட முதல் கற்பனையா இருக்கு, ஆனா ஒப்பான இந்த இரண்டாவது நம்ம கிட்ட கிடையாது. அங்கதான் இங்கே முதலாம் கற்பனை வைத்துக் கொண்டு இன்னைக்கு உலகம் போய் கொண்டிருக்கிற போக்கு, அதுவும் கிறிஸ்தவம் போய் கொண்டிருக்கிற. பழைய ஏற்பாட்டுல இந்த முதலாம் கற்பனை உபாகம புஸ்தகத்துல கர்த்தர் மோசே மூலமாக கொடுத்திருக்கிறார். அதை நம்ம ஏற்கனவே போன வார்த்தை பார்த்தோம், பட் அதை ரெஃப்ரெஷ் பண்ண போயிருக்கோம். 6ஆம் அதிகாரம் உபாகம புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 6ஆம் அதிகாரம் உபாகம புஸ்தகம், அதில் முதலிருந்து 9 வரையில் வாசிப்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதினாலே உன் வாழ்நாட்கள் நீடித்து இருக்கும்படி. ஃபர்ஸ்ட் வசனத்துல சொல்றாரு, எல்லா கற்பனையும் நீ கையாண்டாதான் வாழ்நாள் எல்லாம் உங்களுக்கு நீடித்து இருக்கிற ஆயுள் உங்களுக்கு இருக்கும். ஆனால் புதிய ஏற்பாடு அப்படி இல்லை. அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, நீங்க தேவனிடத்துல முழு இதயத்தோடும் ஆத்மாவோடும் மனதோடும் அன்பு கூர்ந்தாலே போதும். இது எல்லாமே உள்ள வாசிப்போம். நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே கை கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாய் கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. இப்போ அவர் கற்பனைகளை கற்றுக் கொடுக்கிறார், கட்டளைகளை கற்றுக் கொடுக்கிறார். என்னென்ன அப்படியே வாசிப்போம். இஸ்ரவேலே, நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. இஸ்ரவேலே கேள். இப்போ ஷமா
ஷெமா. இது ஹீப்ரு வேர்ட். ஷெமா என்பது ஒரு எபிரேய வார்த்தை. ஷெமா அதனுடைய அர்த்தம் என்று என்னன்னு கேட்டீங்கன்னா கேள். மத்தேயு 7:7 நீங்க வாசிப்பீங்க. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். அதுதான் அங்கே கேளுங்கள் கொடுக்கப்பட்டா வாயில கேட்கறது. யாரு ஏதாவது கிடைக்கும் பரவாயில்ல பேசுங்க சிஸ்டர், நீங்க சொல்லிட்டு வந்தீங்க கிடைக்குமா அந்த கேட்கறதுல ஹியர். ஆனா மத்தேயு 7:7 என்ன பண்ணிட்டாங்க? வா ஆண்டவர் கேட்க சொல்றாரு, கேளு, காரை கேளு, பங்களா கேளு, இன்னைக்கு வண்டிக்கு பெட்ரோல் இல்ல, யாராவது கொடுப்பான், கேளு பெட்ரோல் இல்ல, கேளுடா, போடி செபத்தில் இயேசுவின் நாமத்தில் இப்போது இறங்கட்டும் 100 ரூபாய் பெட்ரோல். ரிகாவலா ஒரு 100 ரூபாய் பெட்ரோல் கிடைக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். அந்த கேட்க என்ன சொல்றாரு? இஸ்ரவேலே கேள் சொல்றாரு. இஸ்ரவேலே ஷெமா. மக்கள் அலர்ட் ஆகுறாங்க. இஸ்ரேல் ஜனங்க இதுவரைக்கும் ஏதோ ஆண்டவர் பேசுறாருன்னா மோசே மூலமா எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஷெமா அப்படிங்கிறாரு, கேளிப்பா. இப்படி படிக்கணும். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தேவன். படிக்காம படிச்சிருக்கீங்களா? நான் இன்னும் படிக்கவே இல்லை. இன்னைக்குதான் பார்க்கிறேன். இதே பைபிள்லயா இருக்குது? எங்க இந்த பைபிள்லயா? பைபிள் ரீடிங் it should be with emotions. வேதம் வாசிக்கிற பொழுது you have to walk through the Bible. அந்த வேதாகமத்தை கூட நீங்க நடக்கிறவர்களாய் மாறணும். சினிமா பார்த்தா மாத்திரம் அப்படி ஒரு பெரிய சுத்தி சின்னதா வந்த உடனே நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, ஓ இது பிளாஷ்பேக் தான். புரிஞ்சதா? ஒரு ட்ரெயின், பெரிய ட்ரெயின் வரும், அப்படியே பார்த்தா சின்ன ட்ரெயின். ஆமா, இது சின்ன ரஜினிகாந்த் பாட்டு பாடிட்டே இருப்பாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு டூயட் சாங்ல வந்த உடனே என்ன ஆகுது? இப்ப ஒரு பெரிய ரஜினிகாந்தா மாறிட்டார். அது புரியுதா? இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர். மோசே சத்தமிடலாம். ஆண்டவர் மோசேயை பயன்படுத்த விரும்புறாரு. மோசே கிட்ட சொல்றாரு, be emotion, be positive to bring out the reality of the God. தேவனுடைய உண்மையை கொண்டு வருகிற போது அந்த இடத்துல பவர் பிரசன்ஸ் உனக்குள்ள இருக்கணும். இன்னைக்கு நம்ம பேசுகிற போது சண்டேல தான் பிரசன்ஸ் பயங்கரமா இருக்கு. சண்டே நாட் சண்டே சண்டையில தான் இருக்கு. நீங்க சண்டே நினைச்சுக்க போறீங்க. அந்த பிரசன்ஸ் வேற, இந்த பிரசன்ஸ் வேற. சோ தேவனுடைய மகத்துவமான வார்த்தைகளை இங்கே பிரசங்கிக்கிறான் மோசே மக்கள். வாசிப்போ. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடு உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஒரே ஒரு கட்டளையை தான் சொல்றேன். நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவாய் இருப்பதை பத்தி இந்த இடத்துல சொல்லல. ஏன்னா ஆல் இன் ஒன். பட் ஜீசஸ் என்ன செய்தாரு? பிரித்து காண்பித்தார் உங்களுக்கு எனக்கும். ஏன் அதை பிரித்து காமிச்சாரு? அவர் வர வரைக்கும் இந்த கட்டளை யாருக்கு என்னன்னு தெரியல. அதுல உள்ள அடங்கி இருப்பது என்னன்னு தெரியல. ஆனா இந்த கட்டளைகளை விளக்கும் போது பல விளக்கங்களை நாம் லேவியராகம புத்தகத்தில் பார்க்கிறோம். பயங்கரமான இன்சைட்ஸ் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு உலகம் முழுவதும் பாழாய் கொண்டிருக்கிறது. லேவியராகமத்தில் சொல்லப்பட்ட இன்சைட் அதிபயங்கரமா தலைவிரிச்சு ஆடி. அதை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுக்கு பல ஷாக்ஸ் இருக்கலாம். நீங்களே அதுல மாட்டிட்டு இருக்கிறது தெரியும். அதனால உங்க வாழ்க்கை செழிக்கலை என்பதையும் நீங்க கற்றுக்கொள்ளுங்க.
அந்த மாதிரி தான் ஒரு பகிரங்கமான ஒரு வெளிப்பாடை நம்ம பார்க்க போறோம் பைபிள்ல. எதுவும் என் சொந்தத்துல இல்ல, உங்க சொந்தத்துல இல்ல, உங்களுக்காக இல்லை, எனக்காக நான் பேசல. பைபிள்ல தேவன் மோசேயை கொண்டு எதை டீச் பண்ண விரும்பினாலோ டீச்சிங் சரியில்லாதனால தேசம் பாழாகி, பிரீச்சிங் இருந்தனால தேசம் அமெரிக்கையாக இருந்ததை தவிர சத்தியத்துல நடக்காம போயிடுச்சு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் முழு பலத்தோடு நீ தேவனிடத்துல அன்பு கூறுவதாக இருக்கணும். உன்னுடைய டோட்டல் தாட் அது கர்த்தரிடத்துல தான் இருக்கிறது தவிர வேற எதுவும் கிடையாது என்பதை உணர்த்தினால் வாசிக்க கேட்போம். இரு, நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுள். It should stand in your heart என்று சொல்கிறார். உன்னுடைய இருதயத்தில், அதனால்தான் முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய அன்பு இருக்குமானால், ரோமர் 12:1 படி இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடிய ஆராதனை இல்ல, தேவனோடு கூட சேர்ந்து செயல்படுகிற உண்மையுள்ள ஆராதனையாக நம்முடைய ஆராதனை இருக்கும். ஆராதனை பாடுறது மாத்திரம் ஆராதனை இல்ல, நம்முடைய வாழ்க்கையே ஆராதனையாக இருக்க வேண்டும். தொடர்ந்து வாசிக்க கேட்கும் 7வது வசனத்தை. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. பிள்ளைகளுக்கு கருத்தாய் just as such கிடையாது. It should be revealed with the power and anointing. கருத்தாய் என்கிற பொழுது பவர் and anointing இருக்கணும். இவர் வேதத்தை வாசித்து சொல்லி கொடுத்து அப்படி போயிடக்கூடாது. You must show what the anointing is. இதை கடைபிடிப்பதனால நான் எப்படி இருக்கிறேன். மோசே எல்லாம் தான் சொல்லி கொடுத்தான். But some lack, ஏதோ குறைவு, ஏதோ குற்றம். வாசிக்க கேட்போம். நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற பொழுதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் இவைகளை குறித்து பேசி. அருமையான தேவ ஜனமே, இந்த மாதிரி நீ ஃபுல் டைட்டா இருந்தன்னா கண்டிப்பா உங்க வீட்டுல டிவிக்கு வேலையே இல்லை. என்ன சொல்ல, போர் அடிக்குது. டிவி 24 மணி நேரம் உனக்கு கொடுத்தது வேஸ்ட். 15ஆ மாத்திட்டோம்னா போர் அடிக்கும். அப்ப வேலை டைட்டா இருக்கு, நீங்க என்ன செய்வீங்க? போர் அடிக்குதுன்னு சொல்லி டிவியை பார்ப்போமா? இப்போ அநேக குற்றங்கள் டிவியை பார்த்து நடக்குது தெரியுங்களா? இன்னைக்கு அநேக பிரச்சனைகள் டிவியை பார்த்து, மாமியார் மருமகள் பிரச்சனைகள் அநேக நடக்குது. இப்போ ஆண்டவர் இங்க சொல்றாரு, நீ நடக்கும் போதும், உட்கார்ந்து இருக்க போதும், படுத்து இருக்கிற பொழுதும் உன் பிள்ளைகளை குறித்து இந்த காரியங்களை அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு நம்முடைய டோட்டல் கான்செப்ட் ஆஃப் டைம், நீங்க நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை ஒரு லிஸ்ட் எடுங்க. எந்தெந்த நேரத்தில் என்ன செய்தீங்கன்னு ஒரு லிஸ்ட் போட்டுக்கிட்டே வாங்க. காலையில் எழுந்த உடனே ஐ woke up at 6:38 அப்படின்னு மார்னிங் எழுதி, இப்போ பல்லு தேய்ச்சி குளிச்செல்லாம் முடிச்சுட்டு வரீங்க, இல்லை டீயை முதல்ல சாப்பிட்றீங்க, என்ன இருக்குதோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்புற நேரம் பண்ணுவீங்க. எல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டே வாங்க. அந்த லிஸ்ட்ல ஏதாவது யாருக்கிட்டையாவது கடவுளை பத்தி நீங்க பேசின ஒரு சாட்சி இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு கூட இருக்காது. அவசர ஜெபம் என்ன இருக்கலாம், ஆண்டவரே கிளம்பிட்டு இருக்கிற, கையில நம்ம கொடுக்குற, வீடை தாண்டி போகணும், பஸ் கிடைக்கணும், ஆபீஸ்ல சமாதானம் இருக்கணும், போய் வரணும், உடம்பு பெஸ்டா இருக்கணும், ஷாக்கா பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பஸ் ஸ்டாண்ட் நினைக்கிறீங்க, ஏயா வீட்டுல ஒரு 2 நிமிஷம் தான் ஜெபிச்சுட்டு போய. ஜெபம் கூட என்னவா இருக்கு? ஆன் தி வே ப்ராசஸ். ஆனா இங்க ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. You have to spare time. நேரத்தை ஒதுக்கி, அது பேசுற குழந்தையோ பேசாத குழந்தையோ கவலை இல்லை. வேதம் சொல்லுது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. ஏன் கருத்தாய்? To understand in a proper way. நீ கற்றுக் கொடுக்கிற போது தவறான கருத்தா எடுத்துக்கூடாது. அவர் நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர் சொன்னா இந்த குழந்தை அதிலே வளர்ந்துருது. சாமி தெரியுமா, சரியாய் கற்றுக்கிட்டு சரியாய் செய்யலைன்னா கோபப்படுகிற தேவனா கூட இருப்பார். இப்ப அந்த குழந்தை என்ன செய்யும்? அவர் நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர், கோபப்படுகிற தேவனமா இருக்கிறாருன்னு அந்த குழந்தை மைண்ட்ல கொண்டாங்க. அப்படியே போயிட்டு இருப்போம்.
இன்னும் சொல்லக்கூடிய சத்தியங்களை சொல்லிக் கொடுக்க அந்த குழந்தை சின்ன வயசு வளருவது போல தேவ ஞானமும் அதற்குள்ளாக வளர்க்கிறது. என்னைக்காவது நீங்க உங்க குழந்தைங்க உங்க கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ வீட்டிலேயோ வெளியேவோ கருத்தாய் போதித்திருக்கிறீர்களா? ஒரு கொஸ்டின் போட்டு வச்சுக்கீங்க. திங்கட்கிழமை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அதை செய்யறீங்களா என்ன டெஸ்ட் வாசிப்போம். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற பொழுதும் வழியில் நடக்கிற பொழுதும் படுத்துக் கொள்ளுகிற பொழுதும் எழுந்து கொள்ளுகிற பொழுதும் அவரை குறித்து நீ பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. மெசூசா இருக்கு, அதுல தேவனுடைய நாமங்கள் அந்த ஆல்பபெட்ஸ் குறிச்சிருக்கும். அது ஒவ்வொரு ஆல்பபெட்டுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள். அடுத்தது டெப்லிங் சொல்லுவாங்க. டெப்லிங் இந்த கையில ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு சுத்திட்டு நடுவில் வச்சு அதை சுற்றுவாங்க. இதெல்லாம் ஞாபகக்குறியாக வைத்திருந்து ஒரு பிரேயர் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் போது ஒவ்வொரு கற்றுக் கொடுக்கணும். பிரேயர் ஷாலை பற்றி கற்றுக் கொடுக்கணும். அவனுடைய நீதி அவன் வழியை செம்மைப்படுத்தும், துன்மார்க்கனும்